நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி ரிவைண்ட். உங்களோட சில ஃபோட்டோகிராஃப்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிறவங்களை பற்றி ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணலாம், இல்லை ஃபோட்டோகிராஃப் எடுத்த அந்த தருணத்தை பற்றி கூட நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் அந்த நியூட்டன் ஸ்டீலில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் காஃபி சிம்பிள். ஆக்சுவலாக என்னோட மேனேஜர் தேனப்பன் இருக்கார்ல, அப்புறமா ப்ரொடியூசர் ஆனார். அவருக்கு ஒரு படம் நான் பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னது, கமல் சார் நடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுதான் அப்புறமா பஞ்சதந்திரமாக வந்தது. மாறுச்சு. ஆமாம், முதல்ல வந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அது வந்து ஒரு கொரிலா மாதிரி ஒரு கெட்டப்லாம் போட்டு ஒரு பண்ணலாம்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறதா முதல்ல பிளான் இருந்தது. ஸோ அதுக்காக வந்து ரஹ்மானை ஃபிக்ஸ் பண்ணோம். ரஹ்மான்கிட்ட ரெக்கார்டிங் போது கம்போசிங் போது எடுத்த ஸ்டில் அது. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு தேனப்பன் வந்து, சார் பெரிய பட்ஜெட்லாம் பயமாக இருக்குது சார், முதல் ப்ரொடியூஸ் பண்ணும்போது சின்ன பட்ஜெட்லேயே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. தான் அதுக்கு தான் பஞ்சதந்திரம். அது வந்து தேவா போட போதும், ரஹ்மான்லாம் வேண்டாம், லேட் ஆகும் இதுவான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுத்த படம் தான் பஞ்சதந்திரம். நைஸ். நெக்ஸ்ட் பிக்சர். இது வந்து மின்சார கண்ணா படத்தினுடைய பூஜை. படையப்பா ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாள்லேயே பூஜை போட்ட படம் அது. அதனால தான் படையப்பாவில் வந்து அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ், மின்சார கண்ணான்னு. அந்த தயாரிப்பாளர் கேஆர்ஜி இப்போ இல்லை, இறந்துட்டார். அவர் ரொம்ப விருப்பப்பட்டார் அந்த மின்சார கண்ணான்ற டைட்டில்லாம் வைக்கணும். நீ மின்சார கண்ணான்னு டைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கதை பண்ணோம். விஜய் போது மின்சார கண்ணா நல்லா சூட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அவருக்கு வச்சுட்டோம். அந்த படம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கதை ரெடி பண்ணி இது பண்ணது. அந்த பூஜை வந்து ரஜினி சார் நான் கூப்பிட்ட உடனே அவர் வந்தார், குத்து விளக்கு ஏற்றினார். அந்த ஸ்டில் தான் அது. விஜய் சார் பற்றி சொல்லுங்கள். விஜய் வந்து ஒரு இப்போ ரொம்ப ஒன்றும் தெரியாத பாப்பான்னு ஒன்று இருக்கு, அந்த மாதிரியே இருக்கும் பாப்பா. ஆனால் முற்றும் தெரிந்தவர், எல்லாம் தெரிஞ்சவர், ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்க ஒரு கேரக்டர். லவ்லி கேரக்டர், ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஒரு மாதிரி சாஃப்ட் டைப்புன்னு சொல்லலாம். நாங்கள் வந்து இந்த மெட்ராஸ் இந்த சிட்டியில் ஊட்டிலலாம் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ஒரு இதுவும் இல்லை, ரொம்ப அடக்கம் ஒடக்கமாக வந்து சொன்ன டயத்துக்கு வந்து முடிச்சுட்டு எல்லாம் கொடுத்து போனார். அப்புறம் சாங்குக்காக போகிறோம், அந்த ஊதா ஊதா அந்த சாங்கு, உன் பேர் சொல்ல, அந்த 2 சாங்குக்காக நாங்கள் சுவிட்சர்லாந்து அங்கே தான் தெரிஞ்சது ஜாலியான மனுஷன் தான். ஸோ அது எப்போவும் மறக்க மாட்டோம். இல்லை பஸ்ஸில் போகும்போது டெஃபினட்டாக நீ டான்ஸ் ஆடி தான் பாட்டு பாடி தான் சொன்னோடனே, ஓகே சார் இங்கே ஓகே எல்லாம் படம் முடிஞ்சிச்சு இனிமேல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கூத்தெல்லாம் அடித்து ரொம்ப ஜாலியாக இருந்த டைப்பு. ரொம்ப கூச்ச சுபாவம் ஜாஸ்தி, ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன். வெரி குட். அந்த மாதிரி படையப்பா வந்து வாகினியில் மிகப்பெரிய செட்டு. அதில் தான் அந்த செட்டில் தான் அவர் சிவாஜி சாரோட வீடு மாதிரி. அந்த மின்சார கண்ணா சாங்கு இங்கே அதெல்லாம் ஃபுல்லாக அந்த செட்டில் எடுத்தது, ரம்யா கிருஷ்ணன் டான்ஸ் இதெல்லாம். ஸோ அந்த செட்டில் ஒரு நாள் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு ஏதோ பாராட்டிட்டு வா உட்காருங்க அப்படின்ட்டு ஏதோ ஒன்று ரொம்ப ஏதோ சொல்லிட்டேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சிவாஜி சார். ரஜினி சாருக்கும் அவருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தோளில் கைப்பட்டார். எவனோ ஸ்டில் எடுத்தான். அவரோட ஃபர்ஸ்ட் மெமரி உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் இருக்கு? அப்படி பழிச்சு சிவாஜி சார், ஆமா, அபய் சர்மகி, ஜெமினி சார் பண்ண கேரக்டர் இவருக்கு தான் நம்ம முதல்ல பண்ணோம். ஓ ஃபர்ஸ்ட் நீங்கள் கமல் சார் சொன்னால் கமல் சார் நடிச்சு காமிப்பார் அப்படியே சிவாஜி சார் மாதிரி. என்ன சண்முகி அப்படின்னு தானே ஜெமினி சார் பார்த்துருக்கீங்க. சண்முகி அப்படின்றத சிவாஜி சார் பண்ணுற மாதிரி இவர் நடிச்சு காமிப்பார். சார் கண்டிப்பாக சிவாஜி சார் ஆப்டர், வேறு யாரும் வேணாம்னு சொல்லிட்டு சிவாஜி சார் தான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ ஒரு வாட்டி மீட் பண்ணி அந்த ஃபுல் கதையை சொல்லியிருக்கோம். ஏய் என்னடா இது அவரு, ஆனால் சும்மா சொன்னார், இது வந்து எனக்கு எப்படா சூட் ஆகும், நான் ஆம்பளை எப்படா நான் லவ் பண்ண முடியும் அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியாத ஆம்பளை என்ன அப்படின்னு, இருந்தாலும் ஜனங்களுக்கு தெரியுமாடா அப்படின்னாரு. இதுக்கெல்லாம் கரெக்டான ஆளை ஒருத்தர் இருக்கா ஜெமினின்னு, அவன் தான் கரெக்டுன்னு அப்பவே சொல்லிட்டு. ஆனால் அவர் பண்ண முடியாமல் போனதுக்கப்புறம் நாங்கள் ஜெமினி சாரை அப்ரோச் பண்ணதுக்கு இவர் தான் சொன்னது. ஒரு விஷயம் அவன் தான்டா லவ் மன்னன், காதல் மன்னன், காதல் இளவரசனா இருந்தாலும் சரி, காதல் இளவரசியா இருந்தாலும் சரி, அவன் லவ் பண்ணுவான் அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் ஃபர்ஸ்ட், அதான் முதல் அனுபவம். அதுக்கப்புறம் தான் படையப்பால மீட் பண்ணது. நிறைய இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட. நெக்ஸ்ட் பிக்சர். இது வந்து வரலாறு. அஜித் வந்து வரலாறு படத்தில் வந்து அப்போது ஒரு பிரச்சனை, அவர் இந்த படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு டேட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ வந்து இவர் அடுத்த படம் கமிட்மெண்ட் ஆகிடுச்சு, அதுவும் போயாகணும். இப்போ வந்து கேட்குறாரு,
சார் என்ன சார் இவங்க நம்ம டேட் கொடுக்கும்போதெல்லாம் இவங்க விட்டுட்டாங்க, இப்போ அர்ஜென்ட்டாக டேட் கொடுக்க சொன்னால் என்ன பண்ணுறதுன்னா நான் ஒன்றும் பேசவே முடியலன்ட்டு. சரி எவ்வளோ நாள் சார் பேலன்ஸ் இருக்குன்னா வெறும் கிளைமேக்ஸ் மட்டும் தான். கிளைமேக்ஸ் மட்டும் தானே சார்? ஓகே சார் 1 வீக் இருக்குது சார் கேப். ஐயோ அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் 1 வீக் பத்தாது, மினிமம் 15 days வேணும். 15 days தானே சார்? 7 days இருக்குல்ல, டே நைட் ஒர்க் பண்ணுவோன்னா. டே நைட் ஒர்க் பண்ணால் எப்படி, வேறு வழியே இல்லை சார். நான் டே நைட் ஒர்க் பண்ணேன், உங்களால் முடியுமா அப்படின்னா நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணேன். நம்ப மாட்டீங்க, நான் அஜித் அண்ட் கனல் கண்ணன் ஒரு மாஸ்டர் இருக்கானே, நாங்கள் 3 பேரும் வந்து 7 days டே அண்ட் நைட் லிட்ரலி, அதாவது பகல் பூரா நாங்கள் சீன் பண்ணுவேன். அதாவது கனல் கண்ணன் வந்து அதே டேட்டில் வந்து ஹைதராபாத்தில் டேயில் வந்து ஷூட்டிங்க்கு ஒரு தெலுங்கு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், ஃபைட்டு. அவன் டேயில் அங்கே ஃபைட் பண்ணிவிட்டு ஃபைட் மாஸ்டராக இருந்துட்டு அங்கேருந்து 6 o'clock ஃப்ளைட்டை பிடிச்சி அவன் ஈவினிங் வருவான். இங்கே வந்து நைட் பண்ணிட்டு மார்னிங் 6 o'clock ஃப்ளைட் அங்கே போவான். ஸோ இந்த மாதிரி 7 days அவன். இவர் வந்து அஜித் வந்து ஃபுல்லாக காலம்பரை வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு, சார் நான் போய் பாத்ரூம் போயிட்டு பதினேஷ்டு அது 2 வீட்டுக்கு போய் பக்கத்தில் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுவார். நானே அதே மாதிரி போய் குளிச்சுட்டு வருவேன். இப்படியே 7 days விடாமல் பண்ணது தான் அந்த வரலாறு. அந்த மாதிரி அதுக்குள்ளேயே ஒரு வரலாறு இருக்கே அந்த கிளைமேக்ஸ். இல்லை அது ஒரு ஆர்டிஸ்டினுடைய டெடிகேஷன் வேணும். அது அது ஒர்க்மேன்ஷிப் அந்த பட் ஹியூமன்லி எப்படி பாசிபிள்? ஐ திங்க் அது வந்து தாண்டி அது முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெரி வேணும். அதாவது அந்த நேரத்தில் என்ன பண்ணும், உட்காந்து அப்படி சாஞ்சு என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னா இழுக்கும். நான் உட்காரவே மாட்டேன். பல் தேய்க்கும் போதெல்லாம் தூங்கியிருக்கேன் நான். இப்படி கை வச்சுட்டு இப்படி பல் தேய்ப்போம்ல இந்த வாஷ் பேஷனில், அப்படியே தூங்கிடலாம். வாஷ் பேஷனில் தான் வந்திருக்கேன். என்ன பண்ணுறது, அது வந்து அது அது ஒரு வெறி இருக்கும், முடிக்கணும் அது பண்ணணும். சரி நமக்கு அந்த வெறி இருக்கலாம், ஃபேஸை காமிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த வெறி இருக்குது, வேறு வழி இல்லை. அது அந்த மாதிரி பீரியட்லலாம் அப்படி ஜாலியாக இருந்த ஃபோட்டோ தான் அது. யூ கேனாட் ஃபர்கெட் ரியலி. அதாவது ஆட்சி வந்து அழுகுறாங்க, நாகேஷ் சார் அழுவ வந்தது தொடச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது வந்து தசாவதாரம் படம் ப்ரிவ்யூ பார்த்துட்டு வெளியில் எடுத்துக்கிட்ட ஸ்டில் அது. அது அப்படி அழுகுறாங்க அந்த படம் பார்த்துட்டு, எப்படிப்பா பண்ணீங்க எப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்ட்டு. நாகேஷ் சார் அதில் வேறு நடிச்சிருக்காரு. அவர் தான் அது நாகேஷ் சார் நடித்த அந்த லாஸ்ட் ஃபிலிம் அது. அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த கேரக்டர். அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது? நாகேஷ் சார் பற்றி நிறைய இருக்குது. நான் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி, அவரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அப்படியெல்லாம் அவர் கூட போயிட்டு இருக்கும்போது நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஒரு தடவை நான் சாக போகும்போது அவர் சுத்திவேல்னு ஒருத்தரை காப்பாற்றினார் என்ன, அந்த மாதிரிலாம். அதாவது நான் சாக போகும்போதுன்னா தெரியாமல் கோதாவரி ரிவரில் இப்படி இருக்கும், வாட்டர் இப்படி போயிட்டுருக்கோம், நாங்கள் இங்கே ஏறி குளிக்கிறோம் 1 2 3 போயிட்டுருக்கேன் நான். போயிட்டுருக்கேன் அடிச்சு கோதாவரி ரிவர் பெட்டில். என் கூட வந்து குளிக்க வந்தார் சுத்திவேல்னு ஒருத்தர், அவருக்கு நீச்சல் தெரியாது. ஏன் பாபுன்றாரு. பக்கத்து சுற்றி அந்த இடத்துல அங்கே நைட் ஷூட்டிங் நடந்ததுனால நிறைய இது இருக்கும், போட்ஸ் நிற்க வச்சு அதில் இருக்க ஒரு துடுப்பு எடுத்துகிட்டு ஓடி வர்றாரு. ஓடி வந்து தடிக்கி விழுந்து அந்த துடுப்பெல்லாம் எடுத்து நீட்டி ரிவரில் அடிச்சுட்டு போகிறவனை கொடுத்து அது பிடிச்சி அதை இழுத்து விட்டார். இவ்வளோ முடிச்சுட்டு வந்து, சார் நான் போயிருப்பேன், அதான் போலேடா. அப்புறம் என்னடா ஆச்சு ரொம்ப கூலாக கேட்பார். ஓ நீச்சல் தெரியாதா அவனுக்கு, முதலே சொல்லியிருந்தா நான் போகும்போது கூப்பிட்டு போயிருப்பேன்ல. ஏன் சார் ரொம்ப சாதாரண ரொம்ப கூலாக பேசுவார். வெரி நைஸ் கேரக்டர். அந்த ஆட்சி அதை அழுதது. ஆட்சி ஃபஸ்ட்டு வெளியில் வந்தோடனே அந்த இன்டர்வலில் சொன்னது இன்னும் மறக்க முடியாது. எப்பா என்னப்பா நீ இவ்வளோ ரூல்ஸ் பண்ணி இது பண்ணுறேன், அந்த வெள்ளைக்காரன் கூட ரொம்ப நல்லா அடிச்சிருக்கான்ப்பா, அவன் யார் பார்த்தேன், அதுவும் நான் தான் ஆச்சு அப்படின்றாரு கவிச்சர். ஒரு நிமிஷம் அப்படின்னு நின்னவங்க, அந்த வெள்ளைக்காரன் நீயா அப்படின்னு தடவுறாங்க ஃபேஸை, நீயாப்பா அது அப்படின்ட்டு அழுகுறாங்க. எப்படிப்பா அது கண்டே பிடிக்க முடியல என்னால், அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஆச்சு அவங்க 2 பேரும். இந்த படம் முடித்து இந்த ப்ரிவ்யூ இந்த ப்ரிவ்யூவில் தான் பாலச்சந்தர் சார் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் பாராட்டிட்டு போனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டில் எடுத்தோம். மறுநாள் காலம்பரம் 7 மணிக்கு வந்து ஃபோன் வருது கீழே என் வீட்டில் இருந்து. சார் பாலச்சந்தர் சார்னு ஒருத்தர் வந்திருக்காருன்ற வாட்ச்மேன். அடிச்சு பிடிச்சி கடன்னு பழுத்து வச்சு இது பண்ணிட்டு உட்கார சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆள் வந்தால் நேரம் வந்து பெரிய சால்வை போட்டு, என்னையா படம் பண்ணியிருக்கீங்க, எப்படிப்பட்ட படம் பண்ணிங்க, நல்லா இது பயமாக இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரியில் தான் நானும் வந்தேன்னா என்னென்னமோ பேசுகிறாரு. இது இப்போ பேச மாட்டாங்க, இப்போ பாராட்ட மாட்டாங்க, இன்னும் 10 வருஷம் கழிச்சு உன்னை கேட்பான் பார், எப்படி சார் அந்த ஷாட் எடுத்தீங்க, எப்படி சார் இதை எடுத்தீங்கன்னு உன்னை கேட்பான். என்ன ஒரு டெக்னிக்கல் படம், என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி, அதுதான் எனக்கு பெரிய அவார்டு. அதுதான் அவார்டு மறக்க இப்போ சொல்லும் போதே அது அவ்வளோ இமோஷனலாக
பியூரா இருக்கு அந்த ஒரு கமெண்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்பா இதுவே 1.5 வாரம் இது எப்படி நீங்க ஒரு வாரத்துல போறீங்க?